எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம கூட இப்போ யார் இருக்கா அப்படின்னா மிஸ் ஹைனா இருக்கிறாங்க. இவங்க யாருன்னா ஒரு ஸ்ட்ரே கிட்டன். ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி அடாப்ட் பண்ணோம். அண்ட் ரொம்ப அழுக்காக இருந்தாங்க. அண்ட் ஒரே டிசென்ட்ரி பிள்ளைக்கு என்ன கொடுத்தாலும் ஒத்துக்கலை. ஓகே, அதனால் ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் தேடி வந்தோம். கொஞ்சம் வேக்சின் போட்டுட்டு பிள்ளைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம், ஏதாச்சும் மெடிசன் போடணுமா, இல்லை டிசென்ட்ரி நார்மல் தானா, என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கேட்க வந்தோம். வாங்க பார்க்கலாம். ஸ்ட்ரே கிட்டனால ஏதோ வெளியில் சாப்பிட்டது ஒத்துக்கலை அப்படின்னு தான் டிசென்ட்ரி ஆகிடுச்சுங்கிறதுனால சொன்னாங்க. சாலிட் ஃபுட் கொடுக்க வேணால் லிக்விட் ஃபுட் தான் கொடுக்கலான்னாங்க. அண்ட் மோரோவர் காதில் நிறைய அழுக்கு இருந்துச்சு, அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு அவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அண்ட் அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இனிஷியல் ஸ்டேஜஸில் ரொம்ப தேய்க்க வேண்டியது இருக்கும், பட் லேட்டராக 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் பண்ணால் போதும். நாங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் இப்படி தான் க்ளீன் பண்ணணுன்னு எங்களுக்கு எஜுகேட் பண்ணார். நான் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரே கிட்டன் ஒன்று அடாப்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அது வீட்டில் தங்கலை. அண்ட் இது கொஞ்சம் வீட்டில் கேட் தான் போல் யாரோ வளர்த்துட்டு தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு டிவார்மிங் வேக்சினேஷன் போட வேண்டான்னு இருக்காங்க. ஏன்னா உடம்பு சரியில்லையா, டிசென்ட்ரி போயிட்டுருக்கு. ஸோ அது சரியாகட்டும், அதுக்கப்புறம் போடலாம். ஒரு 10 டேஸ் கழிச்சு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க குழந்தைய. 10 டேஸ் கழிச்சு வேக்சினேஷன் எவ்ரி 2 to 3 வீக்ஸ் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஷெடியூல் இருக்குது, நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. இதெல்லாம் எங்களுக்கு புது இன்ஃபர்மேஷன். கற்றுக்கலாம் பொறுமையாக. இட்ஸ் ஓகே. அடாப்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்க வேண்டாமா. அண்ட் ஷாம்பூ எல்லாம் வாங்கினோம், கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டினோம் பிள்ளைய. அண்ட் இனிஷியலாக ரொம்ப பயந்துச்சு. இப்போ கொஞ்சம் காற்று வந்தவொடனே செட்டிலிங் டவுன். அண்ட் அதோட ரெஸ்டிங் பிளேஸ் என்னோட ஷோல்டர் தான். அப்படி ஃபுல்லாக கடிச்சு பராண்டி வச்சிருக்கு. குழந்தை இல்லையா, அட்லீஸ்ட் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலே நம்ம ஒன்றுமே சாப்பிட மாட்டோம். என்ன பேசணும் கடுப்பாக வரும். அதே மாதிரி அதுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல, மேன்ட்டு இருந்துச்சு. சரி வா கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலான்னு ஹஸ்பண்ட்டு. ஸோ வந்தோம். குட். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க உடம்பு சரியில்லாததுக்கு. ஃபுட் ஒத்துக்காமல் இருந்தால் கூட இப்படி ஆகும்னு இருக்காங்க. ஸோ லிக்விட் ஃபுட் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாள். ஸோ மற்ற அது போக விஸ்காஸில் லிக்விட் ஃபுட் சோத்தில் கலந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது சோறும் மேஷ் பண்ணி தான் கொடுக்கணுமா. ஃபுல்லாக இருந்தாலும் சாப்பிடாது, நெடுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அது வேறு இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துடுவாங்க. சின்ன உடம்பு என்னெல்லாம் தாங்கும் இல்லை. ஸோ நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. அண்டு இதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுனால இப்போது 6 ஃப்ளாட்டு. அண்ட் டிசென்ட்ரி போனதுனால ஒரு 2-3 நாள் சாலிட் ஃபுட் கொடுக்க வேண்டாம், லிக்விட் ஃபுட்டு கொடுங்கன்னு இருக்காங்க. மேடம் ஹைனா பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாமல் தூங்கினா சந்தோஷம்தான். அதுவும் குணமாகனா நல்லது தானே இருக்கும். விளையாண்டுட்டு இருந்தாலே ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும். எஸ். அண்ட் காரில் டெஸ்டிங் கேம் சூப்பராக பண்ணுச்சு. நல்ல வைடாங்கில் இருந்துச்சு. நான் மட்டும்தான் தெரிவேன்னு நினச்சேன். அண்ட் ஹஸ்பண்டும் தெரிஞ்சாங்க. இட் வாஸ் ஸோ என்ன எதிர்பார்க்காத ஒன்று. பைக்கில் போகும்போது நான் ஹோல்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு ஆக்சசரிஸ் தேவை அப்படின்னு முடிவு பண்ணோம். பட் காரில் ஜஸ்ட் ஒரு மொபைல் ஹோல்டரே ஹோல்ட் பண்ணிக்கிச்சு. இட் வாஸ் ஸோ ஈஸி. டக்குன்னு எடுத்தோமா மாட்டினோமா, ஒரு மொபைல் மாட்டினோமா தான் இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்லாம் தேவைப்படலை. ஸோ கண்டிப்பாக இந்த கேம் வாங்கினா ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் வச்சு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். until then keep supporting me. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. You make me feel